2026. ஏன்னா 2007 யாருக்கான ஆட்சி இருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது எடப்பாடியார் தான் வருவார். நீங்க யாருக்கு? நான் எப்பவுமே சூரியன் தான். எப்பவுமே சூரியன் தான். உதயசூரியன் தான், திமுக தான். புதுசா யாராவது ஒரு ஆள் வரணும். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லவரா தெரிறாரு விஜய். அவர் வந்தா நல்லா இருக்கும். நம்ம சொல்ல போனால் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே ரெண்டுத்துல எதுனா ஒன்று தான் ப்ரோ கண்டிப்பாக வரும். ஸ்டாலின் வருவாரு. வாய்ப்பு இருக்குது ப்ரோ, ஸ்டாலின் தான். வாய்ப்பு இருக்குது. தளபதி தான். நீங்களும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. 18 வயசு ஆயிடுச்சுன்னா நாங்களும் போட்டுருவோம். டிஎம்கே எல்லாம் உள்ளதா இல்ல, டிவிகே தான் இங்க. Wait a minute. அவர் ஸ்டாலினே வரணும். கண்டிப்பாக தளபதி தான் ப்ரோ. தளபதி தான். கண்டிப்பாக தளபதி. ஏன் தளபதி? மாற்றம் தேவை ப்ரோ எல்லாருக்கும். டிவிக்கே தான் ப்ரோ. சின்ன மாற்றம் வேணும் இல்லையா, அதனால டிவிக்கே தான் இருக்கும். ஆட்சியா இருக்கும். விஜய் இல்லை ஏடிஎம்கே. இப்போ ஆளுங்கட்சி இருக்கிறதால அவங்களே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. திமுக வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. கண்டிப்பாக டிவிக்கே தான். டிவிகே தான். யார் வந்தால் நல்லா இருக்கும்? எனக்கு ஸ்டாலின் ஐயா வரணும். ஸ்டாலின் ஐயா. நான் டிஎம்கே தான் சொல்லுவேன், ஆனால் நான் டிவிகே சப்போர்ட்டர் தான். விஜய் தான். ஸ்டாலின் வந்தாலே நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். அந்த ஏரியாவில் திமுகன்னு ஓட்டுனா என் ஓட்டு தாங்க இருக்கணும். ஓட்டு தான் இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பத்துலாம் வந்து எப்படி இருக்காங்க? டிவிகே இருக்காங்களா? எங்கள் குடும்பத்துலாம் டிவிகேலாம் இல்லைண்ணா, எல்லாம் டிஎம்கே தான். ஆனால் விஜய் யாருக்கான ஆட்சி? விஜய் தான். ஏன் விஜய்? எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. படத்தில் பண்ணுற மாதிரி நாட்டுக்கும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்களா? எடப்பாடியார். நாங்களும் ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவரை பிடிக்கும், அதனால் ஒரு நானும் குழந்தைலேருந்து என் அப்பா அம்மா எல்லாருமே சூரியன் தான். நானும் அதே தான். எங்கள் வீட்டுக்காரர், நானும், என் பிள்ளைங்க எல்லாருமே அதே தான். 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. சரி. எடப்பாடி அவர்கள் எப்படின்னு வருவார் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 2026 அது வந்து இப்போதைக்கு சூழ்நிலை கொஞ்சம் சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து புதுசாக யாரும் எதிர்பாராத நேரத்தில் வந்து அரசியலில் வந்திருக்காரு. அவர் எப்படியும் ஒரு 10லேருந்து 15 சீட்டு வருவார்னு நினைக்கிறேன். அது போக கூட்டணி வந்து இப்போ இபிஎஸ் தனியாக நிற்கிறாரு. அவருக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்க ரசிகர்கள் அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. திமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மேலே இந்த தடவை கொஞ்சம் அதிருப்தி நிலவுது மக்கள் மத்தியில், என்னதான் ஒரு நல்ல செஞ்சாலும். ஸோ வந்து எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்தால் தான் தெரியும். ஏன் அவங்க அல்லாத இந்த பக்கம் கூட நிறையா கூட்டணி இருக்காங்களே பாரு. பிஎம்கே, பிஜேபி, ஐஜேகே அவங்க எல்லாம் நிறைய பேர் கூட்டணியில் இருக்காங்க. அதனால் 2 பேருக்குமே ஒரு சமமான ஒரு போட்டி நிலவும் கண்டிப்பாக. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சீமான் ஒரு பக்கம் தனித்து நிற்கிறாரு. அவருக்கு இந்த தடவை இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஆதரவு கம்மியாக தான் தெரியுது. ஆரம்பத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் அவரை விரும்பினாங்க. ஆனால் அவர் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேச்சு இல்லை. நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்றுன்ற மாதிரி இருக்கனால அவருக்கு எனக்கு என்னமோ பெரிய ஆதரவு இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. என்ன கேட்டால் திமுகவும் சரியில்லை, அண்ணா திமுகவும் சரியில்லை. அதாவது எது மக்களுக்கு கிடைக்கலையோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் நம்புகிறோம். அது 47லேருந்து இன்றைக்கி 2026 வரலையுமே அந்த காலத்தில் ஒரு நடிகர் எம்.ஆர். ராதாவே சொல்லியிருக்காரு. இந்த காலத்தில் உள்ள ராதா ரவி அவங்க பையன் எல்லாருமே வந்து ஊழல் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஊழல்லாம் ஒழிக்கவும் முடியல. ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எதிர்பார்க்குறோம். இது 2500 அதெல்லாம் 2000 ரூபாய்லாம் கொடுக்குறான்றாங்களே மக்களுக்கு. அது ஒரு மேட்ராச்சு. 2000 ரூபாய் இன்றைக்கி ஒரு மேட்ரா சொல்லுங்கள். ஒரு நாள் படம் பார்க்குற துட்டு கிடையாது. அவர் வீட்டை காப்பாற்றுறா இல்லைன்னு அவர் பர்சனல் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அதை வச்சு நம்ம வந்து இவர் நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்றத கருத்து சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைலாம் இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரக்கூடாது. நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, தேர்தலுக்காக மக்களுக்காக என்ன பண்ணுறாருன்றதை தான் நம்ம பார்க்கணும். அவரும் அரசியல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. கொரோனா டைமில் நமக்கு வந்து நிறைய வேறு யாரெல்லாம் இருந்தால் அதை செஞ்சுருப்பாங்களான்லாம் தெரியல. அவர் வந்து புதுசாக உள்ள முதலமைச்சராக வந்தாலும் நிறைய விஷயத்த வந்து அவர் ஸ்டெப் எடுத்து தைரியமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி அவரும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை இல்லையா.
அவங்களே வந்து ஆண்டுட்டு இருந்தவங்களே ஆண்டுட்டு இருந்தா எப்படி? ஒரு சின்ன மாற்றத்துக்காக இவர் கையிலையும் கொடுப்போமே. கண்டிப்பாக தலைவர் வந்து நல்லா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன மாறும்? இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து சின்ன பசங்க வந்து இந்த தரம் வழியில் போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அது தற்கொலைலாம் விடுங்க ப்ரோ. தற்கொலை மீனிங் தெரியும் ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ. தற்கொலை அவர் சொல்லிட்டு இருப்பார், சொல்லியே தான் ப்ரோ இருக்கணும். தற்கொலைலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லாம் அவங்க வீட்டை தான் பார்க்குறாங்க சரிங்களா. வீட்டை பார்த்தா நாட்டை பார்க்க வராங்க. யாரும் ஒன்று வீட்டை பார்க்க நாட்டை பார்க்க வரல. எல்லா சைடும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்க தான் இருக்குது. யாரும் 100% ஜென்வன் இல்லை. அப்படி ஜென்வன் நல்லா கடல் ஆகிடுவாங்க ப்ரோ. ஸோ அது மாற்றிக்கிட்டு நம்ம இது பண்ண வச்சுக்கோங்க. இல்லை செஞ்சுருக்காருன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு மாற்றத்தை தேடி இப்போ எல்லாமே கொஞ்சம் இது பண்ண வராங்க. இப்போ வந்து ஆட்சியில் இருக்கவங்க வந்து ஊழல் சொல்ல முடியாது, இவரே குறை சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் ஒரு இதுக்கு சொல்லிட்டு நல்லா ஆட்சி அமையும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எடப்பாடியார் தான் வருவார். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து அரசியல் வந்து எல்லாமே வந்து கடைசி டைமில் வந்து எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க அதுக்குன்ட்டு. அதெல்லாம் வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி எடப்பாடியார் ஆட்சி மாற்றம் வேணும் தமிழகத்தில் கண்டிப்பாக. டிஎம்கே திரும்ப வந்தால் என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. எல்லா விதத்துலேயும் மாற்றம் இருக்கலாம். எந்த மாற்றம் நம்ம எதுன்னு சொல்கிறது குறிப்பிட்டு? திமுக இப்போ கொடுத்த 5000 ரூபாய் அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல ப்ரோ. காசு வந்து செகண்டரி ப்ரோ. ஒரு தலைமுறையாக நடக்கிற ஆட்சின்றதால எதுனா ஒரு ஆட்சி. நிறைய பேர் விஜய் சொல்கிறாங்க, விஜய் தான் வருவார். விஜயின்றவர் அவர் வரலாம் ப்ரோ. அவர் ஒரு ஆளாக நின்று இப்போ தான் கட்சி வந்து வருது. வரதான் இனிமேல் வர முடியுமான்றது நமக்கு தெரியாது. மக்களோட மனசில் எந்த அளவுக்கு நிற்கிறாருன்றது தெரியாது. பார்க்கலாம். மீண்டும் ஸ்டாலின் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஸ்டாலினா எடப்பாடியா நம்ம கேட்டிங்கன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மக்களோட எதை நோக்கி போகிறாங்க. என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க டிவிகே வந்தால்? இல்லை 2 கட்சியும் பார்த்தாச்சு, புதுசாக ஒரு கட்சியை பார்க்கலான்ட்டு மாற்றம் சில தான். பேர் கேட்குறாங்களே வீட்டையே பார்த்துக்க மாட்டாரு, அவர் எப்படி நாட்டை வந்து பார்த்துக்க போறாரு? அது கொடுத்தா தானே தெரியும், கொடுக்காம எப்படி தெரியும்? அவர் இலவசங்கள் வேணாம்னு சொன்னார், ஆனால் திரும்ப இலவசத்துக்குள்ளேயே போயிடுறாரு. 2000 கொடுத்தது இலவசங்கள் மக்களுக்கான ஒரு திட்டங்கள் தான். இலவசங்கிறது வந்து டிவி, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி கொடுக்குறதா இலவசம். இது வந்து மக்களுக்கான திட்டம் தான். தங்கம் தரேன் கல்யாணத்துக்கு, அதெல்லாம் திட்டம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு திட்டத்தில் வர்றதானே, அதில் ஃப்ரீகள் கிடையாது. அது பிறக்கிற குழந்தைகளுக்கு, கல்யாணமாகிற பெண்களுக்கு கொடுக்குறதானே, அதெல்லாம் திட்டங்கள் தான். விமர்சனங்கள் வருதுல்ல, விஜய் வந்து வீட்டையே காப்பாற்ற மாட்டாரு, நாட்டை எப்படி காப்பாற்ற போறாரு? யாருன்னு வீட்டை காப்பாற்றுறாங்க? யாருக்கும் தான் காப்பாற்றலை, இவரும் காப்பாற்றுவார். ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்கு? அதுவும் நல்லா தான் இருக்குது. நாங்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு பார்க்குறோம். ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? விஜயும் 5000 ரூபாய் கொடுக்கலான்னு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு தேவை. அதெல்லாம் அப்படிதான். எல்லா பொண்ணுங்க தான் பண்றாரு, பசங்களுக்கு எங்க எதுவுமே இல்லையே. எல்லாம் அது எல்லா பொண்ணுங்க தானே, பசங்களுக்கு எங்க ஈக்குவலா பண்ணும்ல, ஈக்குவல் சப்போர்ட். ஈக்குவல் ரைட்டு. அதாவது அதான் கூட்டணி அமைச்சாதான் வந்து இந்த மாதிரி எதனா வந்து இப்போ ஒரு 50 தொகுதி ஜெயிச்சாலே ஸ்டாலின்லாம் வந்து ஜெட்டி வேர்த்துரும். அது எப்படி சொல்கிறேன், அவருக்கு இல்லை, அங்கே இருக்க ஏரியாவுக்கு. இப்போ அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேவும் வலுவாக கூட்டணி ஆயிடுச்சு, என்டிஏல வந்துடுச்சு. இப்போ டிவிக்கே நாம் தமிழர் கட்சி தான் தனியாக நிற்கிது. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் சேர்ந்து கொடுத்தா தான் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க முடியும். சீமானு கொடுக்கறது விஜயால ஜெயிக்க முடியுமா? ஏன்னா நிறைய நெகட்டிவ் வந்துச்சு, குடும்பத்தையே பார்த்துக்காதவர் இவர் எப்படி நாட்டை பார்த்துக்க? அது அவரோட பர்சனல்ஜி, எல்லாருக்கும் தான் இருக்குது. ஸ்டாலினோட அப்பா என்ன சும்மாவா என்ன, எல்லாருக்கும் இருக்குல்ல பேக் சைடு. அப்படிதான் நான் நல்லா தான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி எந்த நியூஸ் சேனல் தான் அவங்கள பற்றி தான் ஸ்பீச். நிறைய ஆதரவு இருக்குது. அவர் நிறைய பெண்களுக்காக நிறைய செய்திருக்காரு. நிறைய படிக்கிற பசங்க நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் அவர் வந்தால் கூட மறுபடியும் நல்லா தான் இருக்கும். நாடு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்டாலினுக்கு போடுறவங்க போட்டுன்னு தான் இருப்பாங்க ஓட்டு, டிஎம்கேக்கு. அவங்களுக்கு போடுறவங்க, தாவேக்காவுக்கு போடுறவங்க, மற்ற கட்சிக்கு போடுறவங்க போட்டுன்னு தான் இருப்பாங்க. முதல்வராக ஸ்டாலின் தான் வரணும். ஆமாம், ஒன்றும் இல்லை. நாட்டை ஆள்றது இதெல்லாம் நம்ம வீட்லேயே என்னால் முடியல. நான் அது மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. எனக்கு ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஏன்னா அவர் நடிகர் அவர், அதனால் அவருக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிக்கும்.
நடிகர் தானே, அதனால் பிடிக்கும். ஓட்டு சூரியன் தான் போடும். ஆமாம் ஆமாம். அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு மக்களுக்கு. நல்லா செல்வாக இருக்குது, நல்லா வந்து என்ன பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி வந்தால் இன்னும் நல்லா தான் பண்ணுவார். ஆமாம், ரோடு வசதி அந்த வசதி ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு மகளிருக்கு. இந்த முறை அவர் பண்ணால் இந்த முறை ஆட்சி வந்து அவர் இன்னும் நல்லா தான் பண்ணுவார். ஆமாம், நல்ல ஆதரவு இருக்குது. விஜய் வந்து அவர் இப்போ தாங்க அந்த இதில் அந்த பழிச்சு வந்திருக்காரு. அவர் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து சான்ஸ் கிடையாது, சான்ஸ் கிடையாது. அவர் ஸ்டாலினே வரணும். எவ்வளோ குடும்ப பொம்பளைங்களெல்லாம் கஷ்டத்துக்கு நிவாரணம் கொடுத்துக்கிறாரு. இப்போ 5000 கொடுத்துக்கிறாரு. எல்லா குடும்பம் ஏழ்மையான இருக்கிற குடும்பத்தால் நல்ல கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாரு, நல்லா இருக்காங்க. அதனால் அவரே வந்தால் நல்லது தான். யார் வராங்களோ, யாருக்கு தலையில் எழுதி இது கொடுப்புனா அவங்களே வரலாம், அது ஒன்றும் இல்லை. எவ்வளோ பஸ்ஸு ஃப்ரீ விட்ருக்காங்க, எவ்வளோ எல்லாருக்கும் காலேஜ் ஃபீஸ் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. எல்லாம் அந்த அம்மாவும் கொடுத்தாங்க, ஜெயலலிதா அம்மாவும் அவங்க இல்லை. ஆனால் இவர் கொடுக்குறாரு. இவரே வந்தால் நல்லாயிருக்கும். இருக்குது ஆதரவுக்கு அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இல்லை, போட்டியாக தான் இருக்கும். அவருக்கு சினிமா நடிகர் இருந்தாலும் அவர் மேலேயும் ஒரு இது இருக்குது. யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய ரீசன் இருக்குது, நிறையா விஷயம் பண்ணுறாரு அவர். உங்களுக்கு அதில் பிடிச்சது ரொம்ப இது பண்ணுறாரு, இதுக்காகவே ஸ்டாலின் ஓட்டு பண்ணலான்னு சொல்லுவீங்க? இல்லை, எதுனுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அதனால் எனக்கு ரொம்ப ஸ்டாலின் ரொம்ப பிடிச்ச ஆள் தான். இந்த ஃப்ரீ பஸ் விடுறத பற்றிலாம் என்ன? அதெல்லாம் செகண்ட்ரி, அது வந்து பண்ணுறதெல்லாம் எல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு பதில் ஏதோ ஒன்று ஃப்ரீ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் சொல்ல வரல, அவருடைய ஆளுமை திறமையே வந்து ரொம்ப ஹானஸ்டான திறமை தான் அது சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ஃபேக், எல்லா நியூஸுமே எல்லாமே ஃபேக்காக தான் சொல்லுவாங்க. அதெல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, இப்படிலாம் ஒரு ஹானஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அவர் பண்ணுறது. இல்லை, அந்த சில குற்றச்சாட்டுகள்லாம் எப்படின்னா பார்ப்பீங்க? இப்போ வந்து குடும்ப ஆட்சிங்கிறாங்க, இன்னும் மதுபான கடையெல்லாம் ஒழிப்போம், அந்த பிறகு யார் வந்தாலுமே எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்த முடியும். அவருமே அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு இது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இது வந்து மக்களுக்காக தான் ஓப்பன் பண்ணாங்க. இதை நம்ம தான் பாதுகாக்கணும். இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சின்ன பசங்க தான் உட்காரணும்னா அது ஜனங்க தான் தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் அவர் வந்து பண்ண முடியாது. ஒன்று தான். பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி கொடுமைகள்லாம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ கேஸுகள்லாம் அதுக்கும் சிஎம்க்கும் சம்மந்தம் இருக்குது. அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, சிஎம்க்கு இந்த ஆட்சி வந்தால் மட்டும்தான் கிடையாது. அது வந்து யாரோ ஒரு குற்றவாளி பண்ணுறான். அந்த குற்றவாளி பண்ணுறத வந்து ஜனங்க தான் கேட்கணும், அவங்க தான் திருத்திக்கணும். அதுக்கும் சிஎம்க்கும் சம்மந்தமே இல்லையே. நீங்கள் அப்படி இப்படி பண்ணு நினைப்போம். இப்போ என் தங்கச்சிக்கோ எங்கள் அம்மாவுக்கு அந்த கொடுமை நடந்துருச்சுங்களேன், நான் யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன்? இல்லை, நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் அந்த யார் பர்சன் பாதிக்கப்பட்டிருக்கான், உங்களை வந்து யார் வருத்துனாங்களோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். நான் அதுக்காக அதுக்கும் இப்போ நான் வந்து ஆட்சி பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு மதுரையில் ஒரு விஷயம் நடக்குது, நான் சென்னையில் இருக்கேன். மதுரையில் நடக்கிறதுக்கும் நானுக்கும் ஆட்சி நடந்தால் சரியாக போச்சா? ஜனங்களுக்கு தான் தெரியணும். நம்ம தான் இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னால் அந்த தப்பு நம்ம தான் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கும் ஆட்சிக்குமே சம்மந்தமே கிடையாது. இப்போ எப்படி நான் இப்போ இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, 8 கோடி மக்கள் இருக்காங்க, இந்த 8 கோடி பேரையும் திருத்த முடியாது. இதுக்கு தான் உங்ககிட்ட காவல்துறை கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை இந்த தப்பு பண்ணவே கூடாதுங்கிற எண்ணம் வரணும். இல்லை, வரக்கூடாதுன்னு கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வருது இல்லை, அதனால கேட்குறேன். இதெல்லாம் தடை பண்ண முடியாமல் அரசு இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு? இல்லை பிரதர், எல்லாத்துக்குமே வந்து அவரை பிளேம் பண்ணுறதுன்னு நான் சொல்ல வரல. இவருன்றதுக்காக இல்லை, எந்த ஆட்சி வந்தாலுமே யாரையுமே வந்து ஒரு சிறப்பாக தான் பண்ண முடியும். அவங்களுக்கு முடியும் போது அவங்கள தான் பண்ண முடியும். இவங்களுக்கு அதுக்கும் வந்து இதுவே நம்ம சொல்ல முடியாது. விஜய் வந்துட்டாரு, அதனால பயந்துட்டாருங்க. அப்படிலாம் இல்லை பிள்ளைங்க, அவர் மாஸ் காட்டுறாரு. அவர் சினிமாவில் இருக்கார், சினிமாவில் இருந்து வரும்போது அவர் ஒரு மாஸ் காட்டுறாரு. அவர் ஷார்ட் டைமில் வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு ஆள் வரும்போது ஒரு 5 வருஷம் 8 வருஷம்லாம் ஆச்சு. இவர் ஒரு 3 வருஷத்துக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்துட்டார், அரசியலில் வந்துட்டார் அவர். அதுதான் என்னால் சொல்ல முடியும் விஜய் பற்றி சொல்லணும். அப்படிலாம் இல்லை. எடப்பாடியார் ஏன் அதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, என்னமோ அவங்க இருந்த அந்த பீரியட் ஆஃப் அந்த 2.5 இயர்ஸ் வந்து என்னமோ பெட்டராக பண்ண மாரி தான் ஃபீல் ஆகுது. பட் இந்த 4.5 இயர்ஸ் டிஎம்கே சைடில் எதுவுமே அந்த அளவுக்கு எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. பட் தே ஆர் ப்ரூவிங் தட் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், எங்களால் தான் இவ்வளோ அதிகமாக ஆகிருக்கு அப்படின்ற அளவுக்கு. பட் ஆனால் நம்ம இதுலேருந்து பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை.
ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சீமான் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பட் ஆனால் டிவிக்கேன்றப்ப அவங்களோட முயற்சிக்கு நாம் இது கொடுக்கலாம், ஹோப் கொடுக்கலாம். பட் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க வேட்பாளர்கள் அவங்கெல்லாம் பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க இல்லை, அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் இன்னமும் ஃபீல்டுக்கு வராதவங்க மாரி இருக்காங்க. அதர்வைஸ் அவங்க நிறையா இடத்துல போயிட்டு இதுவும் பண்ணுறாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு ரியல் தமிழ்நாடு அரசியல் என்னன்ட்டு தெரியல. மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போடுறாரு, பஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்ருக்காரு, இப்போ 5000 ரூபாய் போட்டார், எதிர்பார்க்க முடியாத எல்லாம் பண்ணுறாரு. எங்கள் வீட்டாண்ட வந்து அந்த காவெல்லாம் இது வந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணாங்க, எல்லாமே பண்ணுறாங்க தான். அதனால அவங்களுக்கு போட வேண்டியதான். ஃப்ரீ பஸ் எல்லாம் எவ்வளோ யூஸாக இருக்குது சார் உங்களுக்கு? எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது. இப்போ விஜய் எல்லாம் வந்துட்டாரு, அதை பார்த்துலாம் திமுக பயந்துருமா? அதெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு திமுக ரொம்ப பிடிச்சது எந்த காரணத்துக்காக திமுக ஓட்டு போடணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நான் ரேஷன் கார்டில் எனக்கு ரேஷன் கார்டு வந்துச்சு, எல்லாம் வாங்கினேன் நான் அங்கே. சொல்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு அது எப்படின்னு தெரியல, அது எங்கள் குடும்பத்தில் இல்லை, அப்படிலாம் நாங்கள் டிஎம்கே தான் போகிறோம். நன்றி சார். மக்களுக்கு நல்ல பசங்க, காலேஜ் போகிற பசங்க, வெளியே போகிற வரவங்க பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதை தான் இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் ஸ்ட்ரிக்டாக நடத்தணும். போலீஸ் பாதுகாப்பு வேணும்.